Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 552 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த ஷயர்லி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த ஹோடி கிட்ட போய் ஒன்னால அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டோட தலையில ஒண்ணு மாற போறது இல்ல, அதை மாத்த போறது லூஃபின்னு சொல்லிட்டான். அவனே ஆல்ரெடி கொலவெறி பிடிச்சி திரியிறான். அவன்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கலாமா? ஒரே அடி கீழே விழுந்து கதறிட்டு கிடப்பான். நான்சென்ஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா இவ எனக்கு எதிராக பேசுவா? எவன் உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? ராஸ்கல்ஸ்னு சொல்லிட்டு அவனோட பிளாஷ்பேக் அடிச்சு விடுவான். அவன் சின்ன வயசா இருக்கும்போது எல்லாருமே ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருந்தாங்க. சொல்ல போனா அந்த டைம் எல்லாம் அவனுக்கு அர்லாங்க பார்த்து தான் வளர்ந்தானுங்க. சொல்ல போனா அந்த அர்லாங் பைரட்ஸால அந்த பேரை வச்சு மட்டும்தான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கானுங்களாமா. மத்தபடி அர்லாங்கோ இல்ல அவனுக்கு அண்ணனோ இல்ல அவனுக்கு தம்பியோன்னு எவனுமே எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா என் ஒருத்தனால மட்டும்தான் இந்த மொத்த கண்ட்ரியுமே உடைக்கவும் முடியும், மறுபடியும் பில்ட் பண்ணவும் முடியும். அப்படி பண்றதுக்கு என்கிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்குதுன்னு ஓவரா சீன் போடுவான். உடனே அவன் ஆளுகள்லாம் அவனுக்கு கண்டி கத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கை காமிச்சு இதுதான்டா எங்களோட பவர், இந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்தை கேட்டு நீங்க யாரும் ஷாக் ஆக கூடாதும்பா. அப்பவே தெரிஞ்சு போச்சு பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறான்னு. நல்லா கேளுங்க ஐயா, கேளுங்க அம்மா, கேளுங்க. இந்த யூகோ கிங்டம்ல இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம குயின் இருக்காங்களே, ஐ மீன் செத்து போன குயின், முட்டா பயலான உங்களுக்கு கூட அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, ஒட்டஹிமே. அவளை யாரு கொண்டாங்க தெரியுமா? நான் தாண்டாமா. அத்தனை பேத்துக்கும் அட் டைம்ல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன் ஜிம்பைக்கே ஒரு செகண்ட் பேதி ஆயிரும். அட பாவி சண்டால பயலே, அந்த வேலையை பண்ணது நீதான். நான் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எடுபட்ட பைய எப்படி சிரிக்கிறான் பாருங்க. மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இல்ல அப்ப இவன் நம்மளை ஏமாத்திட்டானா, அப்போ ஒரு ஹியூமன் கொண்டான்னு சொன்னானே அது நடிப்பா? சொல்லுங்க யா நடிப்பான்னு கேட்பாங்க. அட மூலகட்ட முட்டா பயலாம், குயினை சுட்டுருக்காங்க எவனுமே கண்டுக்காம இருந்திருக்கீங்க லூசு பயலான்னு அந்த டெருமா வண்டையா திட்டுவான். அதுக்கப்புறம் தான் அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுவான். நல்லா நிறைஞ்ச ஒரு குடிகார பயல ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல கண்டுபிடிச்சான். அவன் ஒரு ஹியூமன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். உடனே கோல்டன் காயின்ஸை தூக்கி வீசுவான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதெல்லாம் கம்மி தான், இன்னும் நிறைய பணம் உனக்கு தருவேன், ஆனா அதுக்கு வேலை முடியணும், நான் சொல்ற மாதிரி பண்ணிருன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு டீல் போடுவான். அதான் காசை கையில குட்டுட்டீல, இதை வச்சு நான் நாள் பூரா குடிப்பேன். சரி என்ன டீல், என்ன வேலை பண்ணுன்னு தெளிவா சொல்லுன்னு. இந்த வேலையை ஒரு சின்ன குழந்தை கூட சூப்பரா பண்ணும், மகனே சொதப்பினா பட்டைய தீட்டிடுவேன், யாரும் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி அந்த வேலையை பண்ணணும்னு சொல்லி விஷயத்த காதுக்குள்ள குசு குசு குசுன்னு சொல்லிட்டு வந்துருவான். நம்ம குயின் எல்லாத்துக்கிட்டையுமே சிக்னேச்சரை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம் இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணிட்டான், போய் அந்த பொட்டியை கொளுத்தி விட்டுட்டான். சோ அந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டது அவன் தான். சோ அதை அப்படி கொளுத்தி விட்ட உடனே அத்தனை பேருமே அதை அணைக்கிறதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த ஹோடி என்ன பண்ணிட்டான், குயினோட நெஞ்சிலேயே டோப்புன்னு ஒரு போடு, அவ்வளவுதான் குயின் அங்கேயே மறுகையா சாலா. சோ எல்லாருமே அங்க பதறிட்டு இருப்பாங்களா. அந்த டைமுங்கும் போது அந்த குடிகாரன் மிச்ச காசை கேட்டு ஹோடிக்கிட்ட போவான். அவன் வாடா கண்ணா நான் தரேன்னு இவன் குயினை எங்க இருந்து சுட்டானோ அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு கண்ணை கீழே போட்டுட்டு இன்னொரு கண்ணை வச்சு அவனை சுட்டுருவான். ஐ எம் சாரி ஓட விட்டு சுட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் என்னென்ன டிராமா பண்ணான்னு நமக்கு தான் நல்லா தெரியுமே. குயினை சுட்டது ஒரு ஹியூமன், இனிமேட்டு நம்ம ஹியூமன்ஸை நம்பவே கூடாது அப்படி எப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் திசை திருப்பி விட்டுட்டான். இப்படி எல்லாம் அவன் எல்லா விஷயத்தையும் சொன்ன கேட்டுட்டு அம்பிட்டு வேறும் கதறி கதறி அழுவாங்க. அட பாவி பயலே, குயினை கொன்னது நீதானா, சண்டாலா நீ எல்லாம் உருப்படவே மாட்டாடான்னு. அவங்களுக்கே அவ்வளவு கோவம் இருக்குன்னா கிங்குக்கு எப்படி இருக்கும்? கம்பியை மட்டும் அவுத்து விடுறான், உனக்கு செருப்பு பீற அளவுக்கு நான் அடி தர்றேன் பாரு. அவன் காண்டாகி வாட்டர் டாப்லெட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். கிங்கோட பாடியில கண்ட மேடிக்கு அடிச்சு ரத்தம் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே எல்லாருமே பார்த்து கதறுவாங்க பதறுவாங்க. ஆனா ஷிரஹோஷி மட்டும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம நெப்டியூன் பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப பதறுவானுங்க. பின்ன கண்ணு முன்னாடி அவங்க அப்பா அடி வாங்குறாரு, அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கும். அவன் வேற ஷிரஹோஷிய காண்டேத்தி விடுறேன்னு இன்னும் ஓவரா பேச ஆரம்பிச்சிருவான். குயின் எல்லாத்திட்டையும் போய் பிச்சை எடுத்தாங்க. இந்த மாதிரி ஹியூமன்ஸை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அவங்க கூட ஃப்ரெண்டா எல்லான்னு. சரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சான். ஆனா கடைசியில எல்லாருமே அடிச்சு புடிச்சு கையெழுத்து போட்டு ஷீட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ற அவளை பார்க்கும்போது ஹோடிக்கு கொலை காண்டாகும். குயினை கொன்னா மட்டும் போதாது, அவ கிரியேட் பண்ண ஐடியாவையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிதான் இப்படி ஒரு பெரிய டிராமாவையே கிரியேட் பண்ணிட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் குயின் சாக வேண்டியவதான்னு வேற சொல்லுவான். அங்க ஷிரஹோஷி பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். சுத்தி மக்கள்லாம் எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படி எப்படின்னு அவங்க கோவத்துல ஒரு சைடு கத்திட்டு இருப்பாங்க. இங்க ஹோடி பீத்திட்டு இருப்பான், நான் குயினோட டெத்தை சூப்பரா மாத்திட்டேன்ல, இந்த ஒரு பஞ்சாயத்தை யூஸ் பண்ணியே ஹியூமன்ஸுக்கு எதிராக ஒரு பெரிய வெறுப்பை ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல கிரியேட் பண்ணிட்டான். அவனுக்கு ஆக்சுவலா ஒட்டஹிமேவோட சேர்த்து இந்த ஐலாண்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அது பாசிபிள் இல்ல. அதனாலதான் அவ ஒருத்திய போட்டு தள்ளலாம் போதும் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸுக்கு எதிராக திருப்பி விட்டுலான்னு சொல்லி அழகா ஒரு பிளான போட்டு அம்புட்டு எடுத்தையுமே அன்னைக்கு ஏமாத்திட்டான். சொல்ல போனா அவளை கொன்னதுமே ஒருத்துதான் என்ன ஷிரஹோஷின்னு சொல்லிட்டு வீம்புக்குனே அவளை வெறுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். அவ அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருப்பான். ஆனாலும் விடாம நோண்டுவான். உங்க அம்மாவை கொன்னது ஹியூமன் இல்ல, உன் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்க ஒரு கின்ஸ்மேன், நல்லா
நல்லா பாருன்னு சொல்லுவான். அவ்வளவு நேரம் சைலண்டா உட்கார்ந்துட்டு இருந்தவ சடனா எனக்கு ஆல்ரெடி இந்த மேட்ரு தெரியும்பா, அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் அதுக்கு மேல ஷாக்கு. என்னங்கடா நடக்குது இங்க? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஷாக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் இது ஹோடிக்கே பயங்கர ஷாக்கு. அதே நேரம் ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நோவாவை காட்டுறாங்க. ஐ மீன் நோவாங்கிற அந்த பெரிய கப்பல். ஆக்சுவலா சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த நோவாங்கிற கப்பலை பில்ட் பண்ணாங்க. சொல்ல போனா இது ஒரு மிஸ்டீரியஸான ஷிப் தான். இதை அவங்க விட்டுட்டு போனாங்க. ஆனா நான் இதை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி குயினை தொட்டிருந்தானே ஒரு கை, அந்த கையை யூஸ் பண்ணி அந்த கப்பலை தொட்டுருவான். உடனே அந்த கப்பல் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ முட்டாப்பைய பாஸ் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, என்னோட இதயம் உடைஞ்சு போச்சுடா, அதை அவதான்டா உடைச்சா, உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியாது, அதனால இந்த கப்பல் நோவாவை தூக்கி ஷிரகோஷி மேல வீச போறேன்னு சொல்லுவான். அப்ப அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல எழும்பும். ஆக்சுவலா ஃபிஷ்மேன் ஐலாண்டோட பாதி சைஸ் இந்த கப்பல் இருக்கும். ஒரு சைடு இந்த கப்பல் போய் வேகமா அடிச்சாலே இன்னொரு சைடு பிச்சுக்குமே. அப்படின்னு அந்த கப்பல் போய் விழுந்தா ஷிரகோஷி மட்டும் சாக மாட்டா, மொத்த ஐலாண்டுமே காலி. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இனிமேட்டு எங்கேயுமே தப்பிச்சு ஓடக்கூடாது, தப்பிச்சு ஓட முடியாது, வாய்ப்பே இல்ல, செத்து நரகத்துக்கு போ. உனக்கு மட்டும் இல்ல கண்ணு, இந்த மொத்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குமே குத்துபாய், சோலி முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த முட்டாப்பைய வேண்டடக்கன் காட்டுத்தனமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.